ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க காயின் வந்து நம்ம எப்படி வாங்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோம். தங்க காயின் வந்து எப்பவுமே வந்து மாசம் மாசம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த சேவ் பண்ணுற மணியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு காயின் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் நிறைய சேனலில் வந்து டிப்ஸாக வந்து சொல்கிறாங்க. பட் நான் வந்து என்னோட பிளான் வந்து வேறு மாதிரி. என்ன அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன். பட்ஜெட் பிளானிங் வந்து நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணும்போதே கோல்டு சேவிங்க்கும் ஒரு அமௌண்ட் வந்து அவங்களால முடிஞ்ச அமௌண்ட் வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து 6 months ஒன்ஸ் தான் வந்து பிளான் கோல்டு காயின் வந்து நான் சேர்த்து வச்சு வாங்குற மாதிரி ஐடியா. இப்போ வந்து அந்த ஐடியா தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னும் ஷார்ட் டேர்மாக பண்ணோன்னா 3 months நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஸோ 3 மாதம் வந்து இந்த பைசாவை நான் தொட மாட்டேன் அப்படின்ற கணக்கில் நீங்கள் சேமித்து வச்சுட்டே வந்து அதுக்கப்புறமா நீங்கள் 3 மாதம் கழித்து நீங்கள் வந்து காசு வந்து கோல்டு காசாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஒரு சில பேர் வந்து மாதம் வந்து சேமித்து வச்சு அதை வாங்குறீங்க. மாதம் நம்ம வந்து 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ வந்து சேமிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், கோல்டு காயின் கிடைக்கும். பட் வந்து அதிலே வந்து ஜிஎஸ்டிலாம் வந்து வேஸ்டே போகிறதுனால நான் 6 months வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து டெய்லி ஆர் வீக்லி, நான் வந்து மந்த்லி வந்து பைசா வந்து எடுத்து வைக்கல, டெய்லி வந்து எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா வீக்லியும் வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 சேலஞ்ச் வந்து நான் பண்ணியிருக்கேன். புதுசாக நம்ம சேனல் வந்து யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டு. 0 சேலஞ்ச் வந்து பண்ணி ஏற்கனவே நான் வந்து ஆர்டி வந்து போடுறதா வந்து சொல்லியிருந்தேன். அதனால் ஆர்டி வந்து ஜனவரி 2ஆம் தேதி வந்து ஆர்டி வந்து போட்டுட்டேன். ஸோ டெய்லி வீக்லி வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சேன். அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 950 வந்தது எனக்கு. ரெக்கரிங் டெபாசிட்டை தான் 2ஆம் தேதி வந்து போட்டுட்டேன் சொல்லிட்டேன் இல்லைங்களா. நான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நான் வந்து காயின் வந்து எடுக்க போகிறேன். இது வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து இருக்க போகுது. ஸோ ஹஸ்பண்டோட அக்கௌண்ட் தனியாக இருக்கும், என்னோட அக்கௌண்ட் வந்து தனியாக இருக்குது. அதில் தான் வந்து நான் 2 ஜான் அன்னைக்கு போய் ஆர்டி வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் 6 monthsக்கு. ஸோ அந்த 6 monthsக்கு வந்து நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேருதோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 1000லேருந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் போடலான்றத சொல்லியிருக்காங்க ஃப்ளெக்ஸி ஆர்டியில். ஸோ ஃப்ளெக்ஸி ஆர்டியில் நான் இதான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டு வந்து நம்ம வந்து காயின் வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டு வந்து கம்மியாக ஆகுறப்ப தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். சரிங்களா. இப்போல்லாம் வந்து 7.5 கிட்ட 7500 கிட்ட போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து 7200 சம்திங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ தாராளமாக வந்து நம்ம ரேட் ரெடியூஸ் ஆகுறப்ப நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா. 3 months ஒன்ஸு. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கோல்டு ஸ்கீமில் வந்து தாராளமாக வந்து சேரலாம். கோல்டு ஸ்கீமில் சேரும்போது நம்மளுக்கு ஜுவல் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல் வந்து தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து எந்த மாதிரி ஜுவல் தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 25th அன்னைக்கு வந்து சேர்த்து வைக்கலாம். ஏன்னா பொங்கல்லாம் முடிஞ்சு கையில் எதனா வந்து பொங்கல் காசு வரும், அதை வச்சு நான் வந்து ஜனவரி மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மந்த்து ஃபஸ்ட்லேயே வந்து 2ஆம் தேதி வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 1000 rupees வந்து இனிஷியல் பேமெண்ட்டாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்த மாதம் வந்து எவ்வளோ போடுறேன் அப்படின்றத காமிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கோல்டு ஸ்கீமும் வந்து சும்மா ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா 1500 ரூபாய் அப்படி வந்து சின்ன அமௌண்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா. அது வந்து இந்த 0 சேலஞ்ச்லேருந்து எடுப்பேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது வந்து மந்த்லி வந்து எனக்கு வந்து கிராசரி கொடுக்குற செலவில் அந்த செலவில் எடுப்பேன். அப்படி இல்லைனா வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்குது இல்லைங்களா, ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இது எல்லாமே வந்து என்னோட சேவிங்ஸில் இருந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டும் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஃபியூச்சரில். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது 2 மட்டும் போயிட்டு இருக்கட்டும், 0 சேலஞ்சு, அதுக்கப்புறமா வந்து ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட், அதுக்கப்புறமா கோல்டு சிட்டு வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டிஜி கோல்டு வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஏன்னு வந்து நான் சொல்கிறேன், அது ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்புறமா மந்த்லி பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாம் அப்படின்றதான் வந்து சொல்வேன். நோ, மந்த்லி நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து லாபம் கிடைக்குது, என்ன நஷ்டம் கிடைக்குதுன்றத பார்க்க போகிறோம். நிறைய நம்ம சேனலில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 6 months ஒன்ஸ் தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 months தான் வந்து இந்த ஆர்டி, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் அந்த ஆர்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஏன் வந்து நான் சொல்கிறேன் நோ டு மந்த்லி எல்லா சேனலும் வந்து வாங்கி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவும் மட்டும் போடலாம். அது அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால வந்து அவங்க வந்து போடுறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது நான் யூடியூப்ல வந்து உங்களுக்கு போட்டாலுமே நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வாங்குறப்ப நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டையிங் சார்ஜ் வந்து மில்லிகிராமில் எடுத்தால் கூட அதுக்கு கூட ஒரு 50 ரூபாய் வந்து போடுறாங்க, சரிங்களா? அந்த நீங்கள் 500 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் 50 ரூபாய் வந்து போடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ 10% வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகுது. அதே வந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் எடுத்துகிட்டு போய் போடுறப்ப ஒரு மாதத்துக்கு வந்து 60 ரூபாய் வந்து கிடைக்கிது. 1000 ரூபாய்க்கு 60 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, சரிங்களா? அது எனக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தெரிஞ்சுது. அதனால் வந்து நான் வந்து அது மாதிரி போனேன். ஸோ நீங்கள் 1/2 கிராம் இல்லைனா 1 கிராம் எடுத்தாலும் 150 ரூபாய் வந்து வேஸ்ட்டாக போகுது, சரிங்களா? அது இல்லாமல் ப்ளஸ் நம்மளுக்கு ஜிஎஸ்டி 1.5% வந்து வேஸ்ட்டாக போகுது. அதனால தான் வந்து கோல்டு வந்து நான் எடுக்க வேண்டாம் அப்படின்றது. ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் பிளான் பண்ணாதீங்க, லாங் டேர்மில் வந்து பிளான் பண்ணுங்கள். வேஸ்ட் ஆஃப் மணி. அதனால் கோ டு ஆர்டி. நீங்கள் வந்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஜுவல் எடுக்க முடியலனாலும் நீங்கள் ஆர்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேறு எதனா வந்து உங்களுக்கு, எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ஜுவல் தான் வந்து காயின் எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் பிளான் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஆர்டி முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன்றதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ. பாய்.